இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சிட்டு நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு வாக்கிங் போகலான்னு பார்த்தா ஒரு மாதிரி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரின்னு சும்மா வீட்டுலே உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணேன். நேற்று பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் 2 வேளையும் ரொம்ப நாள் கழித்து நடந்துட்டு இன்றைக்கி சடனாக நிப்பாட்டவும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காலைல வேறு மழையோட தலை வேறு குளிச்சேன்னா ஃபீவரிஷாகவே இருந்தது. இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லைங்கிறனால பாப்பாவை பால்வாடி கூட்டிகிட்டு போயிட்டேன். காலைல பாப்பாவுக்கு கொடுத்துட்டு மீதம் இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டேன். இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே. பாப்பா கூட்டும் போதே ஒரு இட்லி சாப்பிட்டனால அதுக்கப்புறம் ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு பால்வாடி டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பால்வாடிக்கு போய் உட்காந்துட்டோம். ஒரு புக் ரிவ்யூவுக்காக கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் இருந்தால் பாப்பா விட மாட்டாங்கிறதுனால தான் பால்வாடிக்கு போகணுமே. அவள் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா, நான் வாட்டுக்கு உட்காந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன். இன்றைக்கி மத்தியானம் அவள் தூங்கவே இல்லை. ஸோ ஒரு வேளையும் எனக்கு ஓடலை. நைட்டு தோசை